அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம். ஆச்சாரியர் ஸ்ரீ பூஜ்யபாதர் அருளியிருக்கிற இஷ்டோபதேசம் என்ற நூலிலே இருந்து நாம் ஆகம கருத்துக்களை கற்று வருகிறோம். இன்றைய தினம் அந்த நூலிலே இருந்து 10வது காதையினை நாம் பார்க்கலாம். 10வது காதையிலே விராதக கதம் ஹந்த்ரே ஜனாய பரிகுப்யாதி த்ரயங்குலம் பாதயத் பதப்யாம் ஸ்வயம் தண்டேன பாத்தியதே. நாம் செய்கின்ற செயல்களுக்கு அதனால் பெறப்படுகின்ற வினைகளால் அதற்கான அந்த செயலுக்கான தண்டனைக்கு பாத்தியமாகிறோம். நாமே அந்த தண்டனைக்கு உரியவராக ஆகிவிடுகிறோம். ஒரு தண்டனை நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், ஒரு விளைவு நமக்கு கிடைக்கிறது, ஒரு உண்டாகிறது என்று சொன்னால், ஒரு துன்பம் நமக்கு உண்டாகிறது என்று சொன்னால், அந்த துன்பத்திற்கு காரணம் நம்முடைய பழைய செயல்களே. அதனால் அந்த தண்டனைக்கு நாமே காரணமாக ஆகிவிடுகிறோம் என்று அதிலே கூறுகிறார். இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அந்த செயலை செய்வதற்கு காரணமாக இருப்பவை ராக துவேஷம், விராகத என்று சொல்ல, அந்த ராகதோஷம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதோடு இருப்பவர் அந்த ராக துவேஷத்தின் காரணமாக அவர்கள் செய்கின்ற செயலுக்கான தண்டனைக்கு அதனை பெறும்பொழுது அதற்கு தானே காரணமாக அமைந்திருக்கிறோம் என்பதனை உணர வேண்டும். அதுதான் இந்த இடத்துல நமக்கு கூறுகிறார். அந்த பகைமை தீமை என்பதெல்லாம் நாம் நினைக்கிறோம். ஒருவரை தீமை செய்கின்ற ஒருவரை நாம் பகைமையாக நினைக்கிறோம், பகையாளியாக நாம் நினைக்கிறோம். ஏன் காரணம் என்ன என்று சொன்னால், அவன் நமக்கு செய்கின்ற அந்த தீமை. அதனால் நம்ம அவனை பகைவனாக நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை பகைவன் யார் என்று சொன்னால், அது தானேதான் அந்த விளைவுக்கு காரணம் என்பதால் தானே தனக்கு பகையாகும். அதை தான் இந்த இடத்துல வலியுறுத்துவதற்காக இதை சொல்கிறார். பிறருக்கு துன்பம் இழைப்பவன் அத்துன்பத்தை தான் அடையும் போது அதனை ஏற்பதில்லை. ஒரு மண்வெட்டியோடு மண்ணை ஒருத்தன் வெட்டுறதுக்கு குனிகிறான்னு வச்சுப்போமே. அப்போ அவன் அந்த ஒரு புலன் உயிராக இருக்கக்கூடிய நிலம் என்கின்ற அந்த பிருத்திவி என்று சொல்வார்கள். பிருத்திவி என்றால் நிலம். அது ஒரு புலன் உயிரினம். அந்த மண்வெட்டியால் அதை வெட்டும்போது அந்த ஒரு புலன் உயிருக்கு அவன் நிழலை செய்கிறான். அப்போ அந்த துன்பம் செய்கிறோம் என்ற அந்த எண்ணம் அவன் குனியும் போதே அதுக்கு துன்பம் செய்வதற்காகத்தான் அதை குனிகிறான் என்று நாம் உணர்வது கிடையாது. அதனால் அதனுடைய விளைவால் பின்னால் துன்பம் நேரும்போது அந்த துன்பம் தண்டனையாக வந்து சேரும் பொழுது அதற்கு தானே காரணமாக ஆகிறான். அவனே தான் அதுக்கு காரணம். பின்னால் ஏதாவது ஒரு துன்பம் வேறு ஒருவரால் வந்தாலும் கூட அன்று நாம் செய்த துன்பத்திற்கு அவன் நிமித்தமாக இருக்கிறான். வேறு ஒருவன் நமக்கு துன்பத்தை தரான். அந்த துன்பம் நம்முடைய வினையால் நமக்கு வந்து சேருகிறது. அதுதான் உண்மையை தவிர அவன் நமக்கு துன்பம் தருவது கிடையாது. அவன் அதற்கு நிமித்தமாக இருக்கிறான், காரணமாக இருக்கிறான், அவ்வளவுதான். அதனால் அவன் மீது பகைமை கொள்வது என்பது தவறானது என்ற இந்த விஷயத்தை நமக்கு தெரிவிக்கிறார். சமயசாரம் 254வது காதையிலிருந்து ஒரு 2-3 காதைகள் இதை நமக்கு தெளிவாக விளக்குகிறது. கம்ம நிமித்தம் சவ்வே துக்கித சுகிதா ஹவந்தி ஜதி சத்தா கம்மம் சன தேசி துமம் துக்கித சுகிதா ககம் கதாதேஹே. அதாவது கர்மங்கள் தான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம செய்த செயலால் நமக்கு பந்தமாக இருக்கின்ற வினைகள், அவைதான் துக்கம் சுகம்.
துக்கித சுகித ஹவந்தி, ஹவந்தி என்றால் வந்து சேருகிறது நமக்கு. துக்கமும் சுகமும் நமக்கு வந்து சேர்கிறது என்றால் அது கர்ம நிமித்தம், கம்ம நிமித்தம், கர்மம் வினை நிமித்தமாகவே அவை வந்து சேருகின்றன. கம்மம் சன தேசி துமம் துக்கித சுகிதா ககம் ஹதோ. அதனால் எல்லா உயிர்களுக்குமே வினை நிமித்தமாக இன்ப துன்பம் உடையனவாக ஆகின்றன. துமம், நீ அந்த துன்பத்தை பிற உயிருக்கு நீ தர முடியாது. காரணம் என்னன்னா, நீ வினை தருபவன் இல்லை. அந்த உயிர், ஏதோ ஒரு உயிர் இருக்குது, அது தீமைப்படுகிறது, அதற்கு நீ தீங்கு செய்கிறாய் என்று வைத்துக்கொள்ளும். உன்னால் அந்த தீங்கு வந்து சேருகிறது என்று சொன்னால் நீ அந்த உயிருக்கு துன்பம் தர முடியாது. காரணம் என்ன என்றால், அந்த பிறர், இன்னொருவர், அவருடைய வினையின் காரணமாகத்தான் அவர் துன்பத்தை அனுபவிக்கிறார். அந்த வினையை நீ தர முடியாது. அது தானாக அதுவே தான் உருவாக்கி கொள்ள முடியும். அப்போ நீ வினை தர முடியாத போது அந்த உயிருக்கு இன்ப துன்பங்களையும் நீ தர முடியாது. நான் பாருங்கள், அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறேன், பலவிதமான சலுகைகளை கொடுத்து இல்லை வசதிகளை ஏற்படுத்தி இவர்களையெல்லாம் நான் வசதியாக வைத்துக்கொள்கிறேன் என்று நாம் சொல்வதோ, அல்லது அவங்களெலாம் எனக்கு பிடிக்கல, நான் எவ்வளவு என்னுடைய வலிமையால் அவங்களுக்கு தீமை செய்திருக்கிறேன், அவங்கள அடக்கி வச்சிருக்கிறேன், அவங்களுக்கு துன்பம் தருகிறேன் என்று சொல்வதோ உண்மையான ஸ்டேட்மெண்ட் இல்லை. நீங்கள் அதை தர முடியாது. அந்த உயிருக்கு தன்னுடைய வினையின் காரணமாக இன்பம் வர வேண்டும் என்று இருந்தால் வேதனைய கர்மத்திலே தான் வருது இன்பமும் துன்பமும். அவ்வாறு அந்த வேதனைய கர்மத்தின் மூலமாக இன்பமோ துன்பமோ வருமானால் அது அந்த உயிர் ஈட்டிக்கொண்ட வினையின் விளைவை தவிர நீங்கள் கொடுக்க முடியாது என்று இதிலே சொல்கிறார். அதே போல தான் கம்ம உதயன ஜீவா துக்கித சுகிதா ஹவந்தி ஜதி சவ்வே கம்மம் சன தேஹி துமம் கஹதம் துஹிதோ கதோ தேஹிம். இதை அப்படியே மாற்றி சொல்கிறார். அதே வார்த்தை தான், முதல் வரி அதே போல தான் வருது பாருங்கள். எல்லா உயிர்களுக்கும் வினை உதயத்தால், அங்கு வினை நிமித்தமாக என்று சொன்னார், இங்கு வினை உதயத்தால். அதாவது அந்த உயிருக்கு இன்பம் துன்பம் வரணும்னா அது அதனுடைய வினை உதயத்தால் தான் வரும். நீங்கள் மற்றதுக்கு துன்பம் செய்தன்னு நினச்சா அது நீங்கள் நிமித்தமாக இருந்தது தான். அப்படி தான் அந்த முதல் காதை சொன்னது. இப்போது தனக்கு வருகின்ற துன்பம், அது அந்த உயிருக்கு தனக்கே வருகின்ற துன்பம் தன்னுடைய ஆன்மாவால் ஈட்டப்பட்ட அந்த வினையின் காரணமாகத்தான் அந்த உயிருக்கு நேரும். பிற உயிரால் உனக்கு வினையை தர முடியாது எனில் உனக்கு எப்படி துன்பத்தை தர முடியும்? அதாவது நீ பிற உயிருக்கு வினையை தர முடியாது, அதனால் நீ அதற்கு இன்பமோ துன்பமோ தர முடியாது. அதே போல் பிற உயிர் உனக்கு வினையை தர முடியாது, நீ கட்டி கொண்ட வினையை அது உனக்கு தர முடியாது, அது நீயே தான் கட்டி கொண்டதாக இருக்கும். அப்போ அந்த உயிர் எப்படி உனக்கு இன்ப துன்பத்தை தரும் என்று நமக்கு குந்தகுந்த ஆச்சாரியார் நுணுக்கமாக இதிலே விவரிப்பதை நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் சிந்தித்து பார்த்து கொண்டால் அதை புரிந்து கொள்ள இயலும். அதே போல தான் இதிலே ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறார் இந்த இடத்துல. கம்ம நிமித்தம் சவ்வே துக்கித சுகிதா ஹவந்தி ஜதி சத்தா கம்மம் சன தேசி துமம் கஹதம் சுகிதா கதா தேஹிம். ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா உயிர்களுக்கும் வினை நிமித்தத்தால் துன்ப இன்பங்களை உடையவனாக அவை ஆகின்றன. பிற உயிர்களால் உனக்கு வினையை தர முடியாது எனில் இன்பத்தை எப்படி தர முடியும்? இன்பமும் துன்பமும் வேதனைய வினையினுடைய பகுதிகள் தான். பிற உயிருக்கு வினையை தர முடியாது, அதனால் பிற உயிருக்கு உன்னால் இன்பத்தையோ துன்பத்தையோ தர முடியாது. அதே போலதான் பிற உயிரும் நம்முடைய ஆன்மாவுக்கு வினையை தர முடியாது, அதனால் அந்த உயிர் நமக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ தர முடியாது. இதனுடைய பொருள் என்ன?
ஒவ்வொரு உயிருக்கும் அவற்றின் மன வசன காய செயல்களால் வினைகள் வருகின்றன. தத்துவ சூத்திரம் சொல்லியிருக்கு. ஆசிரமம் என்ற தத்துவத்துக்கு மனவசன காயங்களுடைய யோகமே காரணம் என்று முதல் சூத்திரத்திலே சொல்லும், 6வது அதிகாரத்தில். அது பந்தமாகிறது. அந்த வினைகள் உயிரோடு பந்தமாகிறது. பிற உயிர்கள் நமக்கு வினை தர முடியாது. அது புரிஞ்சுக்குது இல்லையா? அதில் நமக்கு வினை எப்படி வருதுன்னா தன்னுடைய செயலால் வருது, அது தானே பந்தமாகுது. அந்த வினை பிற உயிர்கிட்டிருந்து நமக்கு வர முடியாது. வேதனைய வினை உதயத்தால் ஒரு உயிருக்கு இன்ப துன்பங்கள் உண்டாகின்றன. அந்த வினையின் உதயம் இல்லாவிட்டால் இவை நேராது. அதனால் பிறர் நமக்கோ நாம் பிறருக்கோ துன்ப இன்பங்களை தர முடியாது. ராக துவேஷத்தால் வரக்கூடியது துன்பம் இன்பம். ராகம் என்றால் விருப்பம், துவேஷம் என்றால் வெறுப்பு. இந்த 2 தாள் தான் அது வருது. அதை தான் இந்த இடத்துல நமக்கு ராகோ என்று சொல்கிறார். அதற்கு அடுத்த கதையும் இது சம்பந்தமாக வர்றதால அதையும் நம்ம பார்த்துடலாம். அதில் ராகவ தேசாவயி தீர்க்க நேத்ரா கர்ஷன கர்மணா அஞ்ஞானத்தா சுசிரம் ஜீவ சம்பிராப்தௌ பிரத்யசௌ. ராக துவேஷத்தால் நம்ம என்ன நினைக்கிறோம்? அஞ்ஞானம் நமக்கு இருக்கின்ற அந்த அஞ்ஞானத்தால் விருப்பு வெறுப்பு போன்றவையெல்லாம் அந்த சிக்கலிலே சுற்றி நாம் ஒரு கயிறில் எப்படி மத்து வச்சு கடைஞ்சி அதை இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலை கழிக்கிறதோ அதுபோல் இந்த விருப்பம் ஒரு பக்கமும் வெறுப்பு ஒரு பக்கமும் நம்முடைய ஆன்மாவை கடைந்து எடுக்கிறது என்று இதிலே நமக்கு கூறுகிறார். ஒரு ஜீவன் அஞ்ஞானத்தின் காரணமாக விருப்பு வெறுப்பு வடிவமான 2 நீளமான கயிறுகளின் இழுபறியில் சிக்கிக்கொண்டு பிறவிக்கடலில் நீண்ட காலம் உழல்கிறது. இந்த 2 உணர்வு தான் பிறவிக்கடலில் பிறவிகள் நீண்டு போவதற்கு காரணம். இந்த 2த்தையும் விட்டுட்டா இது சராகம் என்று சொல்வார்கள். விருப்பு வெறுப்போடு இருக்கக்கூடிய முனிவர்களுக்கு கூட அது இருக்கும். அப்படி இருப்பதை சராக பரிணாமம் என்று சொல்வார்கள். ராகத்தோடு கூடிய பரிணாமம். ராகம் என்று சொன்னால் அதில் துவேஷமும் சேர்ந்து தான் இருக்கும். இது இல்லாமல் போகும்போது வருவது தான் வீதராகம். வீதராகம் என்றால் ராகத்தை, அதாவது விருப்புகளை துறந்த நிலை. விருப்பை துறந்தால் வெறுப்பும் துறந்த மாதிரி தான், 2 ஒன்றா தான் இருக்கும். விருப்பு வெறுப்பு என்பதை தனித்தனியாக இருக்காது. எங்கே விருப்பம் என்ற ஒன்று இருக்கிறதோ அங்கு வெறுப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். விருப்பு வெறுப்பு என்ற 2 உணர்வுகளும் இணை பிரியாதவை. ஒன்றை விட்டு ஒன்று இருப்பதில்லை. எனக்கு விருப்ப உணர்வு மட்டும்தாங்க இருக்கிறது, நான் யாரையும் வெறுக்கிறது இல்லை அப்படின்னு யாராவது கூறினால் அது உண்மையான ஸ்டேட்மெண்ட் இல்லை. எங்கே விருப்ப உணர்வு இருக்கிறதோ அங்கு வெறுப்பு என்ற உணர்வும் இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த பொருள்கள்லாம் எனக்கு பிடிக்கும் என்று ஒருத்தர் சொன்னார்னா அது தவிர மீதி பொருள்கள் விரும்பப்படாதவை. வெறுப்பு இருக்கோ இல்லையோ அதில் விருப்பு இல்லை என்ற அர்த்தம் வந்துடும். அது வெறுப்பு தான். அது இந்த பொருள் எனக்கு பிடிக்கும், இந்த இனிப்பு எனக்கு பிடிக்கும் என்று சொன்னால் அது விருப்பம். அப்போ மற்ற இனிப்புகள் மீது வெறுப்பு இருக்கிறது என்று அதிலேயே உள்ளடக்கமாக அதை புரிந்து கொள்ளலாம். அதனால் விருப்பம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துல வெறுப்பு என்ற உணர்வு நிச்சயமாக இருக்கும். அதனால தான் வீத ராகம் என்று சொல்கிறார்கள். ராகம் என்றால் விருப்பம். விருப்பத்தை துறந்து விட்டால் வெறுப்பு தானாகவே துறந்து போய்விடும், விலகி போய்விடும். அந்த நிலையைத்தான் வேண்டுதல் வேண்டாமை இலானடி என்று நமக்கு தேவர் பெருமான் திருக்குறளிலே சொல்வார். நம்முடைய பகவானுக்கு யார் மீதும் விருப்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. ரொம்ப அதிகமாக பூஜை செய்கிறார்கள். இவர்களெல்லாம் ரொம்ப அர்ச்சனை செய்ய தினந்தோறும் கோயிலுக்கு வருகிறார்கள். தூய நடத்தையோடு இருக்கிறார். இவர் நம்ம சொன்ன ஆகமத்துப்படியே நடந்து கொண்டு இருக்கிறார். அதனால் இவர் நமக்கு விருப்பமானவர் என்று பகவான் நினைத்தால் அப்போ மற்றவங்கள்லாம் வெறுக்கத்தக்கவர்கள் என்ற எண்ணமானது உறுதிப்பட்டுவிடும். அதனால் அப்படிப்பட்டவர்களை அவர் விரும்புவதும் கிடையாது. அவர் பாட்டு அவருடைய கிருதக்கிருதியன் என்று சொல்வார்கள் இல்லையா, செய்ய வேண்டிய வேலைகளையெல்லாம் செய்துவிட்டு சித்த பதவிக்கு சென்று விட்டவர் பகவான். அவருக்கு விருப்பமானது எந்த இடத்துலையும் கிடையாது.
விருப்பம் இருக்கிறது என்று யாராவது நினைத்து விட்டால் அப்போ அவருக்கு வெறுப்பும் இருக்கிறது என்ற அந்த விஷயம் கன்ஃபார்மாக ஆயிடும். அதனால தான் அந்த இடத்துல வேண்டுதல் வேண்டாமை இலான், இது வேணும் இது வேண்டியதில்லை என்ற அந்த விருப்பு வெறுப்பு இந்த இரண்டு உணர்வும் இல்லாதவராக இருப்பவர் தான் வீதராகி, அந்த வீதராகி தான் நமது அரகந்த பகவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த விருப்பு வெறுப்பு என்ற அந்த இரண்டு விஷயங்களும் இந்த உயிரை மத்தை கடைவது போல ஒரு நீண்ட கயிறாக வைத்துக்கொண்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கடைந்து நம்முடைய பிறவிகளை அதிகப்படுத்தி விடுகின்றன. அந்த உணர்வுகள் எல்லாம் நாம் விடத்தக்கவை என்ற அந்த விஷயத்தை நமக்கு வலியுறுத்துவதற்காக இந்த பகுதியினை நமக்கு 2 காதைகளிலே நமக்கு தெரிவிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் இஷ்டோபதேசம் என்ற இந்த நூல் நமக்கு காட்சி வெளிப்படுத்தி இதிலே அந்த கருத்துக்களை எல்லாம் முன்வைப்பதற்காக நான் இந்த முயற்சியை செய்து வருகிறேன். இதற்கு தாங்கள் ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள். அதற்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் எனவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எவ்வளவு பேர் அதிகமாக பார்க்கிறீர்களோ அது எனக்கு நாம் இன்னும் கொஞ்சம் சீர்மையான முறையிலே இதனை முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு ஆவல் உண்டாகும். அதனால் தாங்கள் அதை பார்த்து இந்த பதிவுகளை பார்த்து அதற்கு தங்கள் கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்லறம் என்ற அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அதனுடைய சப்ஸ்கிரைப் என்ற அந்த பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து அதை பார்க்க வேண்டும் எனவும் பணிவோடு உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவுக்கு நன்றி. ஜெய் ஜினேந்திரா. அடுத்த பதிவில் சந்திப்போம்.